ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பிக் பாஸ் ப்ரோமோவுக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கலாம். கமெண்ட்ஸ்க்கு படிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட் படிக்கலாம். நேற்று ஃபுல்லாகவே வந்து அந்த டாஸ்க்கு தான் கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த கோர்ட்டில் இருக்கிற டாஸ்க்கு இன்றைக்கும் அதை தான் கொடுத்துருக்காங்க. ப்ரோமோவும் அதை தான் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா, பாருவும் கமருதீனும் பிக் பாஸையே மதிக்காமல் மைக்க மூடி பேசுவதை இந்த வாரமாவது விஜய் சேதுபதி சார் வந்து வன்மையாக கண்டிக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நேற்று அவங்க மைக்கை மூடி பேசுறதுனால தான் யாருக்குமே வந்து டீ எல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. அது வேற தப்பு இல்லை, அது மைக்கை மூடி பேசுறது அவ்வளோ பெரிய ஷோவில் எல்லாருமே மைக்கில் பேசணுன்னு தான் அதில் இருக்கே. ஆனால் இவங்க மைக்கை மூடி பேசுறதுனா வெளியே போய் பேச வேண்டியது தானே அப்படின்னு தான் கேட்குறாங்க நிறையா பேர். நானும் அப்படி தான் கேட்குறேன். சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் பாரு கண்டென்ட் குயின், ஆனால் விக்ரம் உனக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ண மாட்டான், அவனை நம்பாத அப்படின்னு போட்டிருக்காங்க. அது தெரியல, இதுக்கப்புறமேட்டு விக்ரமும் பாரும் ஒன்றா ஒரு ஃப்ரெண்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த கமெண்ட் படிக்கலாம். இந்த கமெண்டில் சொல்லியிருக்காங்க, விக்ரம் பாரு காம்போ தான் டாப் 2 ஃபைனலில் நிற்க போகுது கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 பேருமே கரெக்டாக விளையாடுங்க அப்படின்ற மாதிரி. டாப் 2ல் நிற்க போகிறது ரன்னர் வின்னர் வந்து பாருவன் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு. யாரெல்லாம் இது கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறேங்க? கொஞ்சம் கரெக்டாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பார்க்கலாம். அடுத்த கமெண்ட் படிக்கலாமா? இந்த சீசனில் யாருக்குமே தகுதி இல்லை, டைட்டில் வின்னராக ஆரி மாதிரி ஒருத்தரை பார்த்த இந்த நிகழ்ச்சியில் இப்படி கேவலமாக இருக்கும் வினோத்திற்கு தகுதி இல்லை. வினோத்தை யாருமே டைட்டில் வின்னர் சொல்லவே இல்லையே, அவங்க நார்மலாக சொல்கிறாங்க போல். சரி, அடுத்த கமெண்ட் படிப்போமா? இந்த கமெண்டில் பார்வதி மற்றும் கமருதீன் காதல் எல்லை மீறுகிறது, சேனலில் தரம் குறைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது வீட்டில் பசங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்களே, என் கூட உட்காந்து என் பொண்ணும் பாப்பா, அந்த டைமில் இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி இருக்கும். இவ்வளோ பேர் இருக்காங்க, மடியில் படுத்துக்கணுமா, மடியில் இல்லை தோல் மேலே சாஞ்சிக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. சரி, பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அடுத்த கமெண்ட் படிப்போமா? இந்த கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சீசன் முடிஞ்சு வெளியே வரும்போது விக்கல்ஸ் லாயர் தான் வெளியே வருவார் போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா போன வாட்டி நடந்த நேற்று நடந்த டாஸ்க்லேயும் லாயராக இருந்தது விக்கல் தான், இன்றைக்கி நடந்த டாஸ்க்லேயும் வந்து லாயராக இருக்க போகிறது விக்ரம் தான். அதுக்கோசம் அவங்க சொல்லியிருக்காங்க போல். பார்க்கலாம். சரி, அடுத்த கமெண்ட் படிப்போமா? இந்த கமெண்டில் விக்ரம் பாருக்கு ஆதரவாக வழக்கறிஞரா என்பதை பார்க்கையில் இது என்ன புது மாற்றம் என்று தோன்றுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், போக போக 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி இருக்குல்ல, நல்லா இருக்குது. ஃப்ரெண்டானா கூட நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட் ஆகுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அடுத்த ப்ரோமோக்கு வர கமெண்ட்டை அடுத்த வீடியோவில் போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.